ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீஹரி. அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்க தலைப்பு மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது சந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லும்போது புள்ளி விவரம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லும்போது சந்தையினுடைய புள்ளி விவரம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ எந்த சந்தையை பற்றி பார்க்க போகிறோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை. அதாவது டெக்னிக்கலா சொல்லணும்னா ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் மில்லியனர் ஜோன் ட்ரேடிங் அகாடமி. வி டீச் அண்ட் வி ட்ரெயின் பீப்புள். எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு பிபி ரோட், வியாசர்பாடி, சென்னை இன்ஸ்டியூட்ல நடந்து வருது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நேரடி பயிற்சி வகுப்புல நீங்க தாராளமா கலந்துக்கலாம். சார் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நோ நீட் டு வரி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் வச்சிருக்கோம். அதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு பகிரப்படும் அனைத்தும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாகும். மேலும் நாங்கள் பங்கு சந்தையில் எந்த பங்கினையும் வாங்கவோ விற்கவோ எந்த விதமான பரிந்துரையும் செய்வது கிடையாது. பங்கு சந்தையில் 100% பணம் இழப்பு அபாயம் உள்ளதால் சந்தையினுடைய அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்வதற்கு முன்பாக செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகரின் ஆலோசனையை பார்க்கவும். மேலும் நான் பங்கு ஆலோசகர் கிடையாது. நான் செபியில் பதிவு பெறவும் இல்லை. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்க்ளைமர் பார்த்துட்டோம். வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட், மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அப்போ சந்தை மேலே போதா எப்படி இருக்கு, இல்ல சந்தை கீழே போதா எப்படி இருக்கு, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வெப்சைட் சார் பார்க்கணும் அப்படின்னா www.nseindia.com இந்த இணையதளத்தை நீங்க போய் பார்க்கலாம். ஸோ எப்படி உள்ள போறது, எப்படி பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 nseindia.comனு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்டர் பட்டனை ஒரு அழுத்துங்க. ஸ்டெப் 4 இந்த மாதிரி உங்களுக்கு என்எஸ்சின்னு போட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு லைன் வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த லைனை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை, அந்த போர்ட்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டெப் 5 இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பார்க்கணும், மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க. ரெட் கலரில் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஏரியாவை பண்ணுங்க. சார் அந்த ஏரியாவை கொஞ்சம் ஜூம் பண்ணி தனியாக காட்ட முடியுமா சார்? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய புள்ளி விவரங்கள், ஆய்வுக்கு தேவையான டேட்டாஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னைக்கு 3rd July 2025 இந்த டேட்டா வந்து நம்ம என்எஸ் இந்தியா வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோன் how is the market sentiment today. அதாவது மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன காட்டுது அப்படின்னா சந்தையினுடைய சென்டிமெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் காட்டுது. ஸோ அப்போ வெதர் த மார்க்கெட் இஸ் புல்லிஷ் ஆர் பேரிஷ், சந்தை ஏறுமுகமா இருக்கா இறங்குமுகமா இருக்கா, சந்தை அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, ஸோ பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா, பாசிட்டிவ் பயஸ்ல இருக்கா நெகட்டிவ் பயஸ்ல இருக்கா, காளைகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கா கரடிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கா, வாங்குற வாய்ப்புல இருக்கா விற்கிற வாய்ப்புல இருக்கா அப்படின்றதான் ஓவராலா ஒரு ஐடியா நம்ம பார்க்கறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெப்சைட்டை நம்ம பார்க்குறோம். இஃப் அட்வான்சஸ் ஆர் வெரி ஹை அண்ட் டிக்ளைன்ஸ் ஆர் வெரி லெஸ், புல்லிஷ் டே. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறேன்னா இந்த ஸ்லைடு வந்து பாருங்க. ஸோ அட்வான்சஸ்ன்னு போட்டு 1450 இருக்கு, கிரீன்ல இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப அதிகமாகவும், டிக்ளைன்ஸ்ன்னு போட்டு 1472ன்னு போட்டிருக்கு, இது ரொம்ப கம்மியாகவும் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ப சந்தை நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஏறுமுகமா இருக்கு, நல்லா ஏறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிக்ளைன்ஸ் ஆர் வெரி லெஸ் அப்படின்னா இறங்கு முகமா இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறிட்டு தான் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். இதுவே சினாரியோ 1 பார்த்தோம். சினாரியோ 2 இன்னொரு விதமா எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இஃப் அட்வான்சஸ் ஆர் வெரி லெஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் ஆர் வெரி ஹை, பேரிஷ் டே. ஸோ இப்போ இதை வந்து பார்ப்போம். இப்போ இந்த அட்வான்ஸ் கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாகவும், டிக்ளைன்ஸ் சொல்லி ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாகவும் இருந்ததுன்னா அப்ப இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு சந்தை வந்து நிறைய ஸ்டாக் வந்து இறங்கு முகமா தான் இருக்கு, அப்ப ஏறுமுகமா இருக்க ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மூணாவது சினாரியோ, சினாரியோ 3, if advances and declines counts are same
ஆர் நியர்பை, சைட்வேஸ் டே. அதாவது இப்ப இந்த அட்வான்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா கிரீன் கலர்ல, அந்த போட்டிருக்க கவுண்ட்டும் டிக்ளைன்ஸ்ன்னு ரெட்ல போட்டிருக்கு இல்லையா அந்த கவுண்ட்டும் மோர் ஆர் லெஸ் சமமாவோ இல்ல ரொம்ப பக்கம் பக்கமா இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சந்தை வந்து இன்னைக்கு பக்கவாட்டு முகமா இருக்கு, சைட்வேஸ் டேயா இருக்கு, கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது சைட்வேஸ் அப்படின்னா பெருசா ஏறுமுகமாவும் இல்ல, பெருசா இறங்குமுகமாவும் இல்ல. சந்தை வந்து அதே விலையிலேயே தான் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பொதுவா அந்த மாதிரி வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்லைன்னா அன்னைக்கு உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து மார்க்கெட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து பை சிக்னல் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை வாங்கி வித்து லாபம் பண்ண பார்க்குறோம். இல்ல வித்துட்டு வாங்கி லாபம் பண்ண பார்க்குறோம். ஸோ ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண பார்க்குறோம். அப்ப பெருசா மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னும் போது நீங்க அப்பவே புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் வந்து அன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, மூவ்மெண்ட்ஸ் இல்ல, எனர்ஜி வந்து டவுனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப அன்னைக்கு வந்து நீங்க கடையை சாத்திட்டு உங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது உங்க பர்சனல் ஒர்க் இல்ல அஃபிஷியல் ஒர்க் இருந்தா அதை போய் நீங்க பார்க்கலாம். உட்கார்ந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு டேட்டா வச்சு வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டேட்டா வச்சு சில ஆராய்ச்சிகள் வந்து நம்ம பண்ணுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் இன் என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 3025. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு என்ன போட்டிருக்கு, 3025 அப்படின்னு போட்டிருக்கா. லெஃப்ட் சைடில் ப்ளூ கலரில் 3025ன்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டல் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் வந்து 3025. அப்போ மொத்தமாவே என்எஸ்சி இந்தியால எத்தனை ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க? 3025 ஸ்டாக் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அத்தனை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல ஏதாவது ஒரு ஸ்டாக்கையோ 2 ஸ்டாக்கையோ உங்களுக்கு எத்தனை பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கவோ விற்கவோ நீங்க பார்த்துக்கலாம். ஸோ 3025 ஸ்டாக் தான் ஓவராலாவே இருக்குன்றதை நம்ம இங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து அட்வான்சஸ் பிரைஸ் இன்க்ரீஸ்டு கம்பெனிஸ், அதாவது வந்து இன்னைக்கு எத்தனை ஸ்டாக் வந்து விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 1450. அதுதான் இங்க கிரீன்ல பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு லெவல் ஆஃப் டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா. சரிங்களா? அடுத்ததா பாருங்க டிக்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரைஸ் டிக்ரீஸ் கம்பெனிஸ் வந்து 1470. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க ரெட் கலர்ல 1472ன்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ அப்ப 1472. சரிங்களா? ஓகே. ஸோ நான் இங்க 1417 கொடுத்துருக்கேன். நீங்க 1472ன்னு இருக்க மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்சேஞ்ச்டு சேம் பிரைஸ் கம்பெனிஸ். சரிங்களா? அது வந்து 105 ஸ்டாக் வந்து எப்படி இருக்கு, சேம் பிரைஸ்ல இருக்கு, பெருசா மாற்றம் இல்லை. ஸோ அந்த இடத்துல பாருங்க அன்சேஞ்சுன்னு கடைசியா ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க ப்ரௌன் கலர்ல 103ன்னு போட்டிருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேம் பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அது வந்து இங்க நான் 105ன்னு போட்டிருக்கேன், நீங்க 103ன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அட் 52 வீக் ஹை வந்து 69 கம்பெனி இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 52 வீக் ஹையில் 69 கம்பெனி இருக்குன்னா என்ன சார் சொல்ல வரீங்கன்னா 52 வீக் அப்படின்றது ஒரு வருஷத்தை குறிக்காட்டுது. ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த 69 ஸ்டாக் வந்து எல்லாமே அந்த இயர்லி ஹைல இருக்கு. இந்த வருஷத்திலேயே ஹையஸ்ட் பிரைஸ்ல அது இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பயங்கர நல்லா வேகமா ஏறி நல்லா ஹைல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் 52 வீக் லோ, அது வந்து பாத்தீங்கன்னா 44 கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க 52 வீக்ஸ் ஹை வந்து 69ன்னு சொல்லி கிரீன் கலர்ல ஒரு அப்சைடு ஆரோ கொடுத்துருக்காங்க. 52 வீக் லோ வந்து 44 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டவுன் சைடு ஆரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த டேட்டாவை நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 52 வீக் லோ வந்து 44 கம்பெனிஸ், 44 கம்பெனி வந்து இயர்லி லோ, அதாவது 52 வாரன்றது ஒரு வருஷம் இல்லையா, அந்த ஒரு வருஷத்துடைய லோவில் வந்து 44 கம்பெனிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டாக்லாம் வந்து நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 52 வீக் ஹைல வந்து அந்த ஸ்டாக்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஏற்கனவே நல்லா ஏறி அந்த ஹைல உச்சத்தில் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட் வந்து 98 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்க கிரீன் கலரில் அப்பர் சர்க்கியூட்னு போட்டு கிரீன் கலரில் 98ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்பர் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து
அப்பர் சர்க்யூட் லிமிட், லோயர் சர்க்யூட் லிமிட்னு இருக்கும். அது ஸ்டாக்கை பொறுத்து அது வந்து ஒவ்வொரு விதமான கேட்டகரிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அப்பர் சர்க்யூட்னு சொல்லும்போது 98 கம்பெனிஸ் வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அன்னைக்கு வந்து அந்த சர்க்யூட் வந்து லாக் ஆயிடும், சர்க்யூட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும், அதுக்கு மேல அது மேல போகாது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்யூட் வந்து 52 கம்பெனிஸ். சரிங்களா? அப்போ இது என்ன சார் லோவர் சர்க்யூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் பாருங்க, லோவர் சர்க்யூட்னு போட்டு 52ன்னு ரெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோடைய புரிதல் என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்து லோவர் சர்க்யூட் அப்படின்ற அந்த லிமிட்ல வந்து ஸ்டாக் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதை தாண்டி வந்து அன்னைக்கு கீழே விட மாட்டாங்க. அப்போ அப்பர் சர்க்யூட்ன்றது அதை தாண்டி மேலே விட மாட்டாங்க, அதுதான் ஹையஸ்ட் லெவல் அன்னைக்கு டேக்கு. லோவர் சர்க்யூட்ன்றது அதை தாண்டி கீழே விட மாட்டாங்க, அதுதான் வந்து அன்னையுடைய லோவஸ்ட் லெவல். ஸோ அதனால தான் அப்பர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் வந்து லோவர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாள் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்யூட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்படியே ஓப்பனே கேப் அப்ல இருக்கும், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். திருப்பி மறுபடியும் கேப் அப்ல ஓப்பன் ஆகும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். சம்டைம் சில ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பனே கேப் டவுன்ல இருக்கும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். திருப்பி ஓப்பன் கேப் டவுன்ல இருக்கும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் டேட்டா நம்ம பார்க்குறது ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? 22 கோடியே 74,51,383. சரிங்களா சார்? இந்த டேட்டா எங்கேருந்து சார் எடுக்கிறது அப்படின்னா, கீழே பாருங்க, லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னர்ல எல்லோ கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ப்ளூ கலர்ல எழுதியிருக்காங்க. ஸோ 22 கோடியே 74,51,383. சரிங்களா? அப்போ இவ்வளோ ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, முதலீட்டாளர் வந்து என்எஸ்சியில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த லெவல் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 458.34, அதாவது 458.34 லட்சம் கோடி. லட்சம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லட்சம் கோடி. அப்போ 458 லட்சம் கோடி அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டுடைய கேபிட்டலைசேஷன், அதாவது மார்க்கெட் சைஸ், சந்தையினுடைய அளவு. சரிங்களா? இது வந்து ரைட் சைடில் பாட்டம் கார்னரில் ஒரு எல்லோ பாக்ஸ் மாதிரி போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க பிளாக்ல. lakh crores 458.34 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3rd July 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் 10 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். அதாவது நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லைவ் மார்க்கெட்டில் முக்கியமாக கிடைக்கக்கூடிய 10 லெவல் ஆஃப் டேட்டா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, ஓவராலாக சந்தையினுடைய புரிதல், சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, ஏறுமுகமாக இருக்கா, இறங்குமுகமாக இருக்கா, அப்போ நல்லா ஒரு சைடு நல்லா அட்வான்ஸஸ் ஏறிட்டே இருக்குன்னா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பை சைடு, அதாவது வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸில் இருக்கனால நமக்கு வந்து பை சைடு வந்து மார்க்கெட் வந்து ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? புல்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல், காளைகள் கூட்டம் சந்தையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் அப் சைடில் இருக்குன்னு அர்த்தம், ப்ரைஸ் இன்க்ரீஸில் இருக்குன்னு அர்த்தம், சந்தை ஏறுமுகமாக இருக்குன்னு அர்த்தம், வாங்குற வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அப்போ அப்படியே போய் ஸ்டாக்கை வாங்கிடலாமா சார்? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாக் வந்து இந்த மாதிரி சந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த தனிப்பட்ட ஸ்டாக்கை போய் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் திறன் ஆய்வு செய்யணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். அப்புறம் வாங்குற இடம் விற்கிற இடம்லாம் கண்டுபிடிக்கணும், பை சிக்னல் செல் சிக்னல் அந்த லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வாங்குறவர் உள்ளே வந்துட்டாரான்னு பார்க்கணும், கேண்டல்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் டார்கெட். ஸோ அப்போ ரிஸ்க் ரிவார்டும் பண்ணணும், அதாவது மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணணும், ஹை ப்ராபபிலிட்டி பொட்டன்ஷியல் என்ட்ரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கே கிடைக்கும், அந்த செட்டப் எப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக்ல அந்த செட்டப் எத்தனை வாட்டி வரும், எத்தனை ஸ்டாக்கை நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணணும், இது போன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் மார்க்கெட்டில், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது சார், டிக்ளைன்ஸ் வந்து நிறைய இருக்குது சார்னா சந்தை வந்து இறங்குமுகமாக இருக்குன்னு அர்த்தம். டிக்ளைன்ஸ் ஹையாக இருக்கும் போது அப்போ வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, பேர்ஸுடைய கண்ட்ரோலில் இருக்குது, கரடிகளுடைய கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் டிக்ரீஸ், மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட், செல் சிக்னல், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல். ஸோ அப்போ அப்படியே போய் செல் பண்ணிடலாமா சார்? அப்படி கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பைக்கு சொன்ன மாதிரி தான், ஏறுமுகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் செல்லுக்குமே நீங்கள் இறங்கு முகத்துக்குமே நீங்கள் பெட்டிங் பண்ணுறீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே அந்த பர்டிகுலரான ஸ்டாக் எடுத்து நீங்கள் திறனாய்வு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணணும்.
பண்ணி அந்த ஸ்டாக் விற்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் விற்கிற இடத்துல தான் இருக்குன்னா விற்கிறவர் வந்துட்டாரா, செல்லர் உள்ள வந்துட்டாரான்னு பார்க்கணும். கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் கேண்டில்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரி போடணும், செல், அப்புறம் ஸ்டாப் லாஸ் போடணும், அதுக்கப்புறம் டார்கெட் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிவார்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் செலெக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மணி மேனேஜ்மெண்ட், சரிங்களா, ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லா, நீங்க இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொன்னோம்னா. ஸோ அப்போ என்எஸ்சி இந்தியா மூலயமா ஓவராலாக நமக்கு ஒரு சின்ன க்ளூ, ஒரு சின்ன ஒரு துடுப்பு சீட்டு, ஒரு ட்ரம் கார்டு மாதிரி மார்க்கெட் சந்தை வந்து எப்படி இருக்கு ஓவராலாக பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட் தான் இங்கே இந்த என்எஸ்சி இந்தியா வெப்சைட்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 டைப்ஸ் ஆஃப் டேட்டா உங்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் என்எஸ் இந்தியா வெப்சைட் உள்ளே போயிட்டு இந்த டேட்டாவும் பாருங்கள். இதை தவிர நிறைய பொட்டன்ஷியலான வேல்யூபிளான டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள். நிறைய ஸ்டார்டிங்கில் டவுட்ஸ் வரும், டவுட்ஸ் நல்லது, சரிங்களா. டவுட்ஸ் நிறைய வருதுன்னா நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். டவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்ஸ் குறையும். டவுட்ஸ் குறையுதுன்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். டவுட்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ டவுட்ஸ் ஸ்டாப் ஆகும் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா நம்ம டெய்லி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ டவுட்ஸ் டெய்லி வந்துட்டே தான் இருக்கும், வேற வேற டவுட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ லேர்ன் எவ்ரிடே, சரிங்களா. ஸோ ஹவு கேன் ஐ லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் டூ அனாலிசிஸ் ஆன் மை ஓன் அண்ட் ட்ரேட் இண்டிபெண்டன்ட்லி? நானே எப்படி சார் இதெல்லாம் கற்றுக்கிறது, சொந்தமாக நானே எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். வி ஆர் மில்லியனர் ஜோன் ட்ரேடிங் அகாடமி. வி டீச் அண்ட் வி ட்ரெயின் பீப்புள். மைசெல்ஃப் ஸ்ரீஹரி. எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு வியாசர்பாடி, பிபி ரோட், சென்னை இன்ஸ்டியூட்டில் நடந்து வருது. ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நேரடி பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க. நேரடியாக வர முடியலனாலும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் இருக்குது, அதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களை இன்னொரு பொட்டன்ஷியலான வீடியோ கண்டென்ட்டில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பாய் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.